ஸ்ட்ரீட்ல ஆர்ச் வரும் அப்படின்னு சொன்னோன்னே ஹெச்டி டிபார்ட்மெண்ட் வந்தாங்க. இங்க இருந்து அந்த கிராஸ் வரைக்கும் அளந்தாங்க, மெஷர் பண்ணிட்டு அவங்களே வந்து திடீர்னு ஒரு புது முட்டு நீங்க பாத்தீங்கன்னா எங்க சைட்ல பார்க்கலாம். ஆமா நண்பர்களே, இது வந்து ஒரு புது முட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது போன வாரம் வரைக்கும் கடந்த டிசம்பர் 4 டிசம்பர் 10 வரைக்குமே உடன்பிறப்புகள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வானிலை ஆய்வு வரைக்கும் கண்டுபிடிச்சி அதை பற்றி 2015 மலைக்கு 2023 மலைக்கு வேறுபாடு என்னன்னு சொல்லி அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வரைபடம் வந்து ஒன்று வந்துச்சு. அந்த வரைபடத்தை வச்சுக்கிட்டு 2015 மலைக்கும் 2023 மலைக்கு வேறுபாடை பாருங்கன்னு சொல்லி வரைபடத்தை வச்சு ஆய்வு கொடுத்து முட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ என்னவாயிட்டாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து உடன்பிறப்புகள் வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு அதிகாரிகள், அதாவது இப்போ வந்து ஊரில் இருக்கக்கூடிய இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரைபடம் முழுக்க எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அந்த வழிக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு மண்டை வச்சு அண்டை கொடுத்துக்கிட்டு எப்படி அண்டை கொடுக்கலாம், இந்த பக்கம் அண்டை கொடுக்கவும் அந்த பக்கம் அண்டை கொடுக்கவான்னு அந்த வேலையை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அதுக்கு படித்து முட்டு கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், சேலம் மாவட்டத்தில் மாடர்ன் தேட்டர்னு ஒரு தேட்டர், அது பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் உருவாக்கி விட்ருக்காங்களாம். முதல்ல அவங்கள நிப்பாட்டி இருந்துருக்கலாம். அந்த சுந்தரன்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, அந்த மனுஷன் இது உருவாக்கியிருக்கே வேண்டாம், அவர் பாட்டுக்கு அமெரிக்காவிலேருந்து அப்படியே பேர்ந்துருக்கலாம். அவர் வந்து உருவாக்கி விட்டு கிட்டத்தட்ட 4 பேர் தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஆள் ஆக்கி விட்டு போயிட்டாரம்மா. யாருன்னா எம்ஜிஆரா, ஜெயலலிதாவா, அப்புறம் கலைஞரா. இதை மாதிரி ஒரு பெரிய ஆட்களை உருவாகுவதற்கு அடித்தளம் போட்டதே அந்த மாடர்ன் தேட்டர் தானே. ஏன் அப்படி தான் நமக்கு தோணுது. அந்த தேட்டரை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கடந்த இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சேலம் மாவட்டத்துக்கு போகும்போது அங்கே போய் ஒரு அழகான செல்ஃபி, எனக்கு அப்பா வேலை பார்த்த இடங்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு பெருமை தான். எங்கள் அப்பா இங்கே தானே உருவானார் எங்கள் அப்பா அப்படின்னு வரலாறு தேடி அவர் போயிருக்காரு, திராவிட வரலாறு. போன இடத்துல இந்த 1900 புகைப்படம் எடுத்திருக்காரு. அது வழக்கம் தான். சரிட்டு அவங்க அப்பாவோடைய ஆசைக்கு எடுத்துகிட்டு போயிட்டார், ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்கள் அப்பா இங்கே வேலை பார்த்தாரு, அது ஞாபகார்த்தமாக புகைப்படம் எடுத்து வச்சுக்கிட்டார். புகைப்படம் எடுத்து வச்ச உடனே எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு இப்போ என்ன நடந்திருக்கும். இந்த வீடியோ வந்த மாதிரி தான். என்னடா நம்ம தலைவருக்கு இந்த இடம் பிடிச்சிருச்சா, உடனே தூக்கு, நமக்கு நீ சொந்த இந்த இடம் வந்து யாராக இருந்தா என்ன, யார் விஜய் வருமா, யார் ரவி வருமா. நான் கேட்குற முதல்ல, நான் இப்போ ஒரு ஊப்பியாக ஆகும்னு தான் நினைக்கிறேன். எங்கள் ஒரு மாண்புமிகு முதல்வர், தமிழ்நாட்டில் 6 முறை ஆன முதலமைச்சர் ஒருத்தர், அவர் இறந்த பிறகும் போராட்டமாக எனக்கு புரியல. வாழ்வே போராட்டங்க அவருக்கு. கண்ணதாசன் எழுது புத்தகத்தை படிக்கும்போது அவ்வளோ போராட்டம் பண்ண ஒரு மனுஷன் அவர் வந்து அப்படி போராடி வாழ்வில் முன்னேறி வந்த ஒரு மனுஷன் செத்த பிறகு அவருக்கு வந்து இடம் கிடைக்கல. எங்கே சுடுகாட்டில் எங்கேங்க அதாங்க சென்னையில் அங்கே மெரினா கடற்கரைக்கிறதுக்கு இடம் கிடைக்கல. அங்கே நீதிமன்ற கதவை உடனே தட்டி அதுக்கு பிறகு அவருக்கு இடம் கிடச்சிச்சு. சரி, அதோடு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா செலவைக்க கூட இடம் கிடையாதா? யோசிச்சு பாருங்கள். செலவைக்கிறது கூட யாருங்க இவங்க? ரவிவர்மா யார், அவங்க அப்பா யார்? விஜயவர்மாவோட அப்பா ரவிவர்மா யார்? நீ எதுக்கு மாடர்ன் தேட்டரை வந்து நீ விலைக்கு வாங்குறீங்க என்னன்னு கேட்குறேன். நீ கால் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒட்டு மொத்தமாக முட்டு கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். அது ஹெச்டி அந்த ஹைவே போட்டது என்னங்க முட்டு, ஊபி கொடுக்க முட்டை பார்க்குறீங்களா? நீங்கள் மிரண்டு போயிருவீங்க. என்ன முட்டுங்கிறீங்க? நாங்கள் கொடுக்குற முட்டை இருக்கல பெரிய முட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரவிவர்மா எப்படி இங்கே இடம் வாங்க முடியும்? அவங்க ஒரு சேட்டு குடும்பம். எப்படி தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அனுமதி கொடுத்து உங்கள் சுகபாக வாழ வச்சதே கருணாநிதிங்க. அவர் மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து சேலம் ஊருக்குள்ளே வந்து நீங்கள் இப்படி இடத்த வாங்கியிருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. தமிழர் இடத்த ஒரு சேட்டு வாங்கியிருக்கீங்கன்னா எப்படி? அவர் போட்டு வாதங்க திராவிடன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக போட்டால் எல்லோரும் உள்ளே வந்தீங்க, ஜாலியாக இருக்கிறீங்களா? அந்த திராவிட தந்தைக்கே நீங்கள் ஆப்பு வைக்க பார்க்கல. நியாயமாக இது? அவர் எப்போதுமே போராட்டம் தான். பாருங்கள், சென்னையில் கடற்கரையில் பேலஸில் வைக்கணும்னு சொன்னாங்க. சீமானன்னா அந்த போராட்டம் தடுத்து விட்டு போயிட்டார். அது அவர் பிணத்தை வைப்பதற்கு, அதாவது சடலத்தை வைப்பதற்கும் போராட்டம். வாழ்க்கையில் பல இடங்களில் போராட்டம் பண்ணி தான் தலைவரை மேலே எழுச்சி வந்திருக்காரு. கண்ணதாசன் புத்தகத்தை படிக்கும்போது தான் நான் சொல்கிறேன், பெரிய அளவில் முயற்சி பண்ணி அந்த இடத்த பிடிக்கணும்னா பெரிய ஒரு விஷயமா அவர் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அப்படியே வாழ்க்கையிலையும் போராட்டியிருக்காரு. இறந்த பிறகு அந்த சடலத்தை வைப்பதுக்கும் போராட்டியிருக்காரு. சரி, நினைவு சின்னமாக பேனா வைக்கலாம் பார்த்தா அதுக்கும் போராட்டம். சரி, சிலை வைக்கலாம் பார்த்தா அதுக்கும் போராட்டமா? ஒரு முதல்வருக்கு ஏன் நீங்கள் இந்த இடத்த வைங்கிறீங்க? தமிழ்நாடே அவங்க சொந்தங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, அதுமாதிரி கனிமொழி அவர்களுக்கு, கீர்த்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் சொந்தமான இடம் தமிழ்நாடு.
அப்படி இருக்கும்போது இது என்னங்க பெரிய ஒரு ஆட்சி அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே, மேல கட்டிருக்காங்க. அட அது கொக்கி தாண்டா, கலட்டிடுறா, ஒன்றும் பிரச்சனை. எங்கள் கலெக்டர், அங்கே உள்ள கலெக்டருக்கு எதுக்கு வேலை கொடுத்துருக்கு? ஒவ்வொரு மாவட்டத்தையும் கலெக்டர், இப்போ தென்காசி மாவட்ட கலெக்டரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக மக்களுக்காண்டி வேலை செய்வார். திமுக மக்களுக்காண்டி அழகாக வேலை செய்வார். நம்ம போய் எங்கள் கனிமூலம் பேர்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கனிமூலம் எங்கே போச்சு? அது முட்டையாக காய்கறிகளாக போச்சு அப்படிம்பாரு. காய்கறி போய்கிட்டு இருக்குங்க, கனிமூலம் போகலாங்க அப்படிம்பாரு. அப்படிப்பட்ட கலெக்டரை அவங்க உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. கார்மேக மாவட்ட ஆட்சிக்கு என்ன வேலை நினைக்கிறீங்க? அவங்களுக்கு முக்கியமான வேலையே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வருத்தப்படக்கூடாது. அங்கே சேலம் மாவட்டத்துடைய மாவட்ட செயலர் திமுக மாவட்டத்தில் வருத்தப்படக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? விஜயவர்மா நமக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு, அவர் இடம் நமக்கு வந்து கண்ணை உறுத்திட்டு இருக்கு, என்ன பண்ணலாம்? ஆக்கிரமிப்பு வழக்கம் போல் போடு. அரசாங்கம் சொன்னோம், இனிமேல் இந்த ஆட்சி இருந்தால் தான் நீ பேசிக்கிட்டு இருப்ப, இந்த ஆட்சி அரசாங்கம் சொன்னோம், முட்டை தூக்கி போட்டாங்க. இதை என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து இடிச்சிட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட அரசுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உங்கள் அப்பா வேலை பார்த்துருக்காங்க, அதனால இந்த இடத்த வந்து இவங்க வந்து ஒரு நினைவுச்சின்னம் வைக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க. அந்த இடத்துக்காரருக்கு உண்மையை சொல்லப்போ நீங்கள் கொடுத்துருவார். உங்களை மீறி இருக்க முடியுமா? எஜமான ஐயா, ஸ்டாலின் ஐயா, யோசிச்சு பாருங்கள். உங்களை எதிர்த்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா? இல்லை நீங்கள் விட்டுறீங்களே, உங்கள் கட்சிக்காரன் தான் விட்டுருவானா? யோசிச்சு பாருங்கள். ஒட்டுமொத்த பேரும் போய் நின்றுவீங்க இல்லைங்க, தெரியுமா நமக்கு தான். அப்போ அப்படியே கொடுக்க தான் போகிறாங்க, அவங்க கொடுத்துருவாங்க, நீங்கள் வாங்கிடுவீங்க, அது வேறு விஷயம். அங்கே செலவு வைக்க தான் போகிறீங்க, அது உறுதியாக ஆயிடுச்சு. ஆனால் எதுக்கு அந்த குடும்பத்தை போய் மிரட்டி அந்த இடத்த போய் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி ஏமாற்றி, இப்போ என்னென்னா ஒட்டு மொத்தமாக கொஞ்சமாக காசு, இப்போ என்ன மலைநிலைக்கு போவாங்கன்னா விஜயவர்மாட்ட வந்து முதலையாச்சும் காசோடு உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த இடத்த வந்து வாங்கியிருப்போம், இப்போ காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீயே ஆக்கிரமிப்பு இடம், இதுவே ஆக்கிரமிப்பு. அப்போ இந்த ஒரு அராஜகம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா? இந்த அரசாங்கம் இதுதான்டா திமுக. நீங்கள் திமுக சும்மா சப்பை நினச்சிட்டு இருக்கீங்களா? தாத்தா காலத்து திமுக ஞாபகம் வச்சுக்கோங்க, சாதாரண திமுக கிடையாது. தாத்தா காலத்திலேருந்து இருந்துக்கிட்டு இருக்க திமுக கட்சி. அப்படி இருக்கும்போது நம்ம சாதாரணமாக அப்படியே கடந்து விட்டுலாம் போக மாட்டாங்க உடன்பிறப்புகள்லேருந்து. அப்போ அவங்க வந்து வீரியமாக தான் இருப்பாங்க, அவங்க வந்து உச்சக்கட்டி வீரியத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த நிறுவனத்தின் மீது பெரிய அளவில் வருத்தம், எனக்கு வருத்தம் தான்ப்பா. என்ன வருத்தம்னா, சும்மா இருந்திருக்கலாம்யா. உங்களுக்கு சினிமா மீது அக்கறை இருந்திருக்கு. தமிழ் சினிமாவிலே முதலாக கலர் திரைப்படத்தை வெளியிட்டு இந்த படமாக நம்ம அப்படிப்பட்ட ஸ்டூடியோ, அந்த ஸ்டூடியோ வந்து ஏன் உருவாக்கி விட்டு நீங்கள் பாட்டுக்கு பேட்டேல். உங்களுக்கு அப்புறம் வந்து அவர் ஒரு 4 பேர் இடத்த வாங்குறாங்க. அந்த 4 பேர் ரவிவர்மா வாங்குறாரு. அந்த ரவிவர்மாட்டிருந்து யார் வாங்குறா? அவன் பையன் விஜயவர்மா வாங்கி நிற்கிறாரு. பையனுக்கு சொத்து மாறுது. இப்போ விஜயவர்மா என்ன நினச்சிருக்காருன்னா, பார்த்தியா எங்கள் இடத்துல இப்போ நான் இருக்க இடத்துல இருந்து ஆட்சியை பார்த்துக்கோ, இந்த ஆட்சியிலிருந்து தான் கருணாநிதி உருவாகிருக்காரு, இந்த ஆட்சியிலும் ஜெயலலிதா உருவாக்கிறாங்க, இந்த ஆட்சியிலேருந்து தான் எம்ஜிஆர் உருவாக்கிறாங்க. அப்போ இந்த இடத்த வந்து நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கோன்னு சொல்லி விவரம் தெரியாமல் மனுஷன் பார்த்து போட்டார். அவர் விவரம் தெரியாமல் பார்த்து போட்டார். இப்போ விவரம் தெரியாமல் பார்த்த உடனே அது விவரம் தெரிஞ்சு ஸ்டாலின் ஒரு கண்ணுக்கு பட்டுருச்சு. நம்ம அப்பா இருந்த இடம் சேலத்தில், இதை விட்டால் அமைப்பதற்கு ஒரு இடமே நமக்கு கிடையாது. வேறு இடத்துக்காவது வேறு ஒரு வரலாறுக்காண்டி அமைக்கலாம். சேலத்து இது முக்கியமான வரலாறு நமக்கு வந்து இந்த வரத்துலேருந்து அப்பா உருவாயிருக்காரு. அப்போ இதை என்ன பண்ணலாம்? அப்போ முதலமைச்சருடைய மனசை குளிர்விப்பதற்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கலெக்டர் முதல் கொண்டு, மாவட்டத்தை முதல் கொண்டு, சட்டமன்ற உறுப்பினர் முதல் கொண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதலமைச்சர் மனசை குளிர் வச்சிடணும். திராவிட முதல்வர் ஸ்டாலினுடைய மனசை குளிர் வைப்பதற்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்கிரமிப்பு. நீங்கள் இந்த இடத்த வந்து நீங்களே கொடுத்துட்டு போயிருங்க, நாங்கள் ரொம்பலாம் வந்து உங்கள்கிட்ட வந்து வம்பலாம் பண்ணலைங்க. எங்களை பார்த்தா எப்படி சண்டை போடுற மாதிரி இருக்குது. உடம்பிறப்புகளை பார்க்கும்போது விஜயவர்மாட்ட நேரடியாக கேட்குறோம், எங்களை பார்த்தா சண்டை போடுற மாதிரி இருக்கா உங்களுக்கு? இல்லை உங்கள் இடத்துல நாங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கா? அந்த எண்ணம் வேறு உங்களுக்கு இருக்கா? கிடையாதுங்க, எங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாதுங்க. இப்போ ஆக்கிரமிப்பு போயிடுச்சுன்னா உனக்கு இல்லை அவ்வளோதான், யாருக்கும் இல்லை, உனக்கு இல்லை அவ்வளோதான், இனி எங்களுக்கு தான். நாங்கள் அந்த சிலையை வச்சு போட்டுருவோம், குடிசை வரி மாதிரி தான் நாங்கள் மாற்றுவோம், நெடுஞ்சாலைக்கு சொந்தம்னு சொல்லுவோம். அந்த ஆட்சி இருக்க போய் தான் நீ பேசிகிட்டு இருக்கிற. நீ உங்களை யார் பாதுகாக்க சொன்னால்? அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா வந்து ரவிவர்மா எங்கள் அப்பா பாதுகாத்தாரு, அப்போ நானும் இதை பாதுகாத்துட்ருக்கேன். யாரையும் அவங்களை பாதுகாக்க சொன்னால் எனக்கு புரியல. நீங்கள் எதுக்கு பாதுகாக்கிங்க? இந்த பாதுகாத்து தான் பிரச்சனையே. இடித்து போட்டு பிளாட்டை போட்டு முடிச்சு மொத்தத்துக்கு முடிச்சிருக்கோம். அந்த ஒத்த ஆட்சி இருக்க போய் தான் இங்கே பிரச்சனை. அங்கே எத்தனை வீடு இருக்குது, பின்னாடி வீடு கட்டி போட்டுருக்காங்க, நீங்கள் தான் வித்துட்டீங்க. அந்த 8 சென்ட் 8 ஏக்கர் இருக்கலாம், அந்த 8 ஏக்கரை நீங்கள் வித்துட்டியே. நீங்கள் வந்து சென்ட் போட்டு பிளாட்டு போட்டு வித்துட்டியே. அதே மாதிரி இந்த ஆட்சி விற்றுருந்தீங்கன்னா முடிஞ்சிருந்துருக்கும். இதை ஆட்சி ஞாபகத்தை பார்க்கணும் வச்சதான் இங்கே பிரச்சனை.
அது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலினர் கண்ணில் போட்டு செல்ஃபி எடுத்தார். செல்ஃபி எடுத்து போடு, ஆட்டையை போடு. அந்த ஆட்டையை போடு நிகழ்வு வந்து கச்சிதமாக நடந்திருக்கு. இது வந்து உண்மையிலே திமுக கட்சி தனக்கான வேலையை வந்து வழக்கம் போல் பண்ணியிருக்கு. இது வந்து பெருசாக பேசுவதற்கு, விமர்சனம் பண்ணுவதற்கு, கிண்டல் பண்ண ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட பல ஏக்கரை எடுத்தாங்க, அதில் இது ஒரு ஏக்கர் செஞ்சிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அதை பற்றி மற்றபடி இதை பற்றி எனக்கு இது வந்து பெருசாக 2006 2011 வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டோம். அப்போ நமக்கு அரசியல் பெருசாக தெரியும். கிட்டத்தட்ட பார்த்து ஒரு 10 வயசு தான் இருக்கும். அந்த வயசில் வந்து 2006 கிட்ட வரும் நமக்கு அவ்வளோதான் வயசு இருந்திருக்கும். இப்போ நம்ம கேள்வி தான் பட்டிருக்கோம். நம்ம வந்து திமுக கட்சி வந்து அரசியலுக்கு வரும்போது திமுக கட்சினா ஆட்டையை போட்டாங்க, இடத்த ஆட்டையை போட்டாங்க, நிலாக அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்போ நம்ம கண் கூட பார்க்குறோம், அம்புட்டு தான். அது வந்து பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன இணையதளம் வந்துருச்சு, டக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சிச்சு, செய்தித்தாள் மட்டும் இருந்துச்சு. இப்போ ஊடகங்களுக்கு உடனே வந்தது. ஆனால் உடம்பிற்கு அதை மட்டும் மறந்து போயிட்டு தாங்க. ஊடகங்கள் இருக்குது, கேமரா இருக்குது, ரிப்போர்ட்டர் இருக்கிறாங்க, யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, மறந்து போட்டுதாங்க. வழக்கம் போல் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, உடம்புறுப்புக்குள்ள ப்ராஜெக்ட் வந்துருச்சு. அந்த சேலம் மாடர்ன் தியேட்டர் வந்து அரசுக்கு சொந்தமானன்னு சொல்லி வரைபடத்தை எடுத்து வச்சு படித்து சீக்கிரமாக லேண்டுக்கு அல்ல வேலையை பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு வேலை இது முதல்வர் ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. நீங்கள் வானிலைக்கு முட்டு கொடுத்தது போதும், இப்போ இந்த பக்கம் முட்டு கொடுங்க. நன்றி.